ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று கூடிய இந்த கூட்டத்தின் முடிவுகள் குறித்து சிபிஐ எம்எல் மாநில செயலாளர் தோழர் ஆசை தம்பி அவர்களும், சிபிஎம் மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் அவர்கள் விரிவாக உங்கள் முன்னால் எடுத்துக்கூற இருக்கிறார்கள். தோழர்களே, வரலாற்று சிறப்புமிக்க உலக கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற்றது. உலகமே அதை கண்ணுற்றது. பல கோடி மக்கள் அதை கண்ணுற்றார். ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அர்ஜென்டினா தோல்வி அடைந்திருக்கிறது. ஒரு கோல் போட்டு ஸ்பெயின் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த விளையாட்டில் மிக பெரிய சிறப்பு என்பது ஸ்பெயின் அதனுடைய யமால் உட்பட பல முன்னணி ஆட்டக்காரர்கள், அதனுடைய கேப்டன் உட்பட பத்திரிகையாளர்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் நாங்கள் எங்கள் வெற்றியை பாலஸ்தீனத்திற்கு அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்னதும், அந்த உலக கோப்பையில் திரண்டிருந்த லட்சக்கணக்கான மக்கள் நேரடியாக பார்த்தவர்கள் தங்கள் கரங்களில் பாலஸ்தீன கொடியை உயர்த்தி ஆதரவு தெரிவித்தது என்பதும் சாதாரணமான நிகழ்வல்ல. விளையாட்டிலும் கூட மனிதகுலம் விடுதலையின் பக்கம் நிற்கிறது, ஒடுக்கப்பட்ட நாடுகளின் பக்கம் நிற்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த மன நிறைவை அது தருகிறது. ஈரான் போர் நிறுத்தப்பட வேண்டும், வளைகுடாவில் அமைதி ஏற்பட வேண்டும். ஐரோப்பாவில் வசிக்கிற, தென் அமெரிக்காவில் வசிக்கிற நாங்கள் அனைவருமே ஈரான் பக்கம், பாலஸ்தீனத்தின் பக்கம் என்று சொன்னது என்பது சாதாரணமானதல்ல. இதற்கு பிறகாவது இந்தியாவுடைய பிரதமர், இந்திய நாடாளுமன்றம் விழித்துக் கொண்டு இந்த போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்காவை கட்டாயப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். குறிப்பாக நாட்டின் பிரதமர் பார்வையாளர் மாடத்திலிருந்து பார்வையாளராக பார்ப்பதை கைவிட்டு வளைகுடாவில் லட்சக்கணக்கான இந்தியர்கள் வாழ்வதை கருத்தில் கொண்டாவது அமெரிக்க போர் வெறியை கண்டிக்க முன்வர வேண்டும் என்று நாங்கள் பேசியிருக்கிறோம். அது நாளை கூட்டறிக்கையாக கூட வெளிவர இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்று, அடுத்து நமது தலைமைச் செயலகம் என்பது மக்கள் அதிகாரத்தின் அடையாளம். அது அதிகார வர்க்கத்தின் கூடம் அல்ல. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தின் அதிகார வடிவம் அது. எனவே அமைச்சர்களையோ அதிகாரிகளையோ சந்திப்பதில் எந்த சிரமமும் இருக்கக்கூடாது. இப்பொழுதுள்ள கட்டுப்பாடுகள் ஏற்புடையதல்ல. நாட்டை ஆள்வது அதிகார வர்க்கம் அல்ல. அதிகார வர்க்கமாகட்டும், அமைச்சர்களாகட்டும், எல்லோருமே மக்களின் சேவகர்கள். மக்கள் தான் ஜனநாயகத்தின் எஜமானர்கள். தங்கள் கோரிக்கையை நம்பிக்கையுடன் எடுத்துச் சொல்ல வருகிற பொழுது அலகழிப்பு என்பதும், அதிகார வர்க்க சட்ட திட்டங்கள் என்பதும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் நோக்கங்களை சிதைத்துவிடும் என்று இடதுசாரிகள் கருதுகிறோம். எனவே அங்கு அதிகாரிகளை, முதல்வரை எளிய மக்கள் சந்திப்பது, அந்த சூழலை எளிதாக்க வேண்டும் என்று இடதுசாரிகள் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.